சில மனிதர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவும் சிலரை பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் ஒருவரை அதிக மதிப்புடையவர் என்றும் மற்றொருவரை குறைந்த மதிப்புடையவர் என்றும் ஒருபோதும் தீர்மானிக்க வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களின் குணாதிசயங்களைப் பற்றிய உங்கள் எண்ணங்கள் ஒரு நொடியில் கூட மாறிவிடலாம். இதன் விரிவான விளக்கம். மனிதர்களை மதிப்பிடுதல். நம் வாழ்வில் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். அவர்களின் சில குணங்கள் நமக்கு மிகவும் பிடித்து போகலாம், சிலவற்றை நாம் வெறுக்கலாம். இதன் அடிப்படையில் நாம் அவர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என வகைப்படுத்துகிறோம். ஒருவரை பிடிக்கும் என்பதற்காக அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் பிடிக்கவில்லை என்பதற்காக அவரை தவிர்ப்பதும் மனித இயல்பு. எண்ணங்களின் நிலையற்ற தன்மை. இந்த வரிகள் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்கின்றன. அதாவது ஒருவரின் மீது நாம் வைத்திருக்கும் எண்ணங்கள் நிரந்தரமானவை அல்ல. இன்று உங்களுக்கு மிகவும் பிடித்தவராக இருப்பவர் நாளை ஒரு குறிப்பிட்ட செயலின் காரணமாக உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதேபோல் உங்களுக்கு பிடிக்காத ஒருவரின் நல்ல குணங்கள் நாளை உங்கள் எண்ணத்தை மாற்றி அவரை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றக்கூடும். அனைவரும் சமம். எனவே மனிதர்களை விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் மதிப்பிடுவது தவறு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளும் குறைகளும் இருக்கும். ஒருவரை பிடிக்கும் என்பதற்காக அவரை பெரிதாகவும் பிடிக்காதவரை சிறியவராகவும் பார்க்காமல் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதே இந்த கவிதையின் மையக் கருத்து. மனிதர்களின் மதிப்பு நம் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.